தற்போது பெரும்பாலானோரது வீட்டின் சமையலறையில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு வகையான சமையல் பாத்திரத்தால் ஆபத்து என்றால் நம்ப முடிகிறதா? அதுவும் அமெரிக்காவில் கடந்த 2 தசாப்தங்களாக அந்த பாத்திரத்தின் தாக்கத்தால் 3500க்கும் அதிகமான வழக்குகள் பதிவாகி உள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெஃப்லான் ஃப்ளூ அல்லது டெஃப்லான் காய்ச்சல், இதை பாலிமர் புகை காய்ச்சல் என்றும் அழைப்பர். பொதுவாக நான்ஸ்டிக் பாத்திரங்களின் மேல் ரசாயனங்கள் பூசப்பட்டிருக்கும். இந்த பாத்திரங்களை அதிகமாக சூடேற்றும் போது அந்த பாத்திரங்களில் பூசப்பட்டுள்ள பூசல் ஆவியாகி அந்த புகையை சுவாசிக்கும் போது அது உடலினுள் சென்று தீங்கை உண்டாக்கி டெஃப்லான் காய்ச்சலை வர தூண்டும். இந்த டெஃப்லான் காய்ச்சல் வழக்குகளானது தற்போது அமெரிக்காவில் அதிகரித்து வருகிறது. இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துவோருக்கு இப்படிப்பட்ட காய்ச்சலால் பாதிக்கப்படுவதற்கான அபாயம் அதிகம் உள்ளன என்பது தெரியுமா? அமெரிக்காவில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் 267 டெஃப்லான் காய்ச்சல் வழக்குகள் பதிவாகி உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. டெஃப்லான் காய்ச்சலின் அறிகுறிகளானது இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் இருந்து வெளிவரும் புகையை சுவாசித்த சில மணி நேரங்களிலேயே தெரிய தொடங்கும். அவை திடீர் தலைவலி, காய்ச்சல் மற்றும் குளிர், குமட்டல், தொண்டை புண், இருமல் மற்றும் மூச்சு திணறல், நெஞ்சு பகுதியில் அழுத்தம் மற்றும் இறுக்கம் போன்றவையாகும். இந்த அறிகுறிகள் குறுகிய காலம் நீடித்திருப்பதோடு 48 மணி நேரத்திற்குள் சரியாகிவிடும். இருந்தாலும் மீண்டும் இந்த புகையை சுவாசித்தால் அது உடலில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். டெஃப்லான் காய்ச்சல் அறிகுறிகளை ஒருவர் சந்தித்தால் உடனே அந்த புகை உள்ள பகுதியை விட்டு வெளியேறி நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். அதோடு நிறைய தண்ணீரை குடிக்க வேண்டும். போதுமான ஓய்வை எடுக்க வேண்டும். அறிகுறிகள் தீவிரமாக இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.